ஏஜ் ஆஃப் 10லேருந்து நிறைய மேன் ஆஃப் காடோட வந்து ஜேர்னி பண்ணும்படி ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காரு. ஒரு தடவை ஒரு நல்ல வெரி ஃபெமிலியர் வேர்ல்டு வைடு அந்த மேன் ஆஃப் காடோட இருக்கும்போது எனக்கு பயங்கரமான பேக் பெயின். ஒரு ரொம்ப நான் அவர்கிட்ட சொல்லவே கூட கிடையாது. அப்போ அவர் ஐ திங்க் யூஎஸ் கனடாவா எங்கேயோ போயிட்டு வந்தார். அவரும் நானும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி எழுந்து அப்படி போயிட்டார். போயிட்ட உடனே 3 நாள் நான் அந்த பெயினில் கஷ்டப்பட்டேன். அப்படி போன அடுத்த செகண்ட் அந்த பெயின் இல்லை, கம்ப்ளீட்டாக ஹீல் ஆயிடுச்சு. அப்போ தான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். அனாயிண்டிங் அப்படின்றது தேவை எங்கே இருக்குதோ ஆட்டோமேட்டிக்காக அதை போய் ஃபில் பண்ணிடும். நம்ம கேட்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. விசுவாசம் நமக்குள்ள விசுவாசம் ஆண்டவர்கிட்ட கேட்டால் நம்மளை ஹீல் பண்ணுவார். நான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணல, ஒன்றுமே கேட்கல, ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங். அப்போ தான் அனாயிண்டிங்னுடைய காரியங்கள் அதுக்கப்புறம் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. அதுபோல் இன்றைக்கு இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் விசேஷித்த அபிஷேகத்தையும் வல்லமையும் அனாயிண்டிங்கையும் உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. பிரதர் ஜேக்கப் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், இதில் எங்கெங்கே குறை இருக்குதோ ஆண்டவர் அதை எல்லாத்தையும் நிறைவாக்க போகிறாரு. நம்மளை கூப்பிட்டு ஒன்று சேர்த்துருக்கிறார் அப்படின்னா இந்த நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து அது பயங்கரமான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் நான் பிலீவ் பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஸோ த கிறிஸ்டியானிட்டியினுடைய பவரே என்னன்னா ஒன்னஸ் தான். எங்கே ஒன்னஸ் இருக்குதோ அங்கே ஹோலி ஸ்பிரிட் இருப்பார். எங்கே ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரோ அங்கே ரிவைவல் கட்டாயமாக இருக்கும். ஸோ ஒரு பயங்கரமான இந்த ஒன்னஸ், திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் ஒன்னஸ் இந்த மதுரையில், புரியுதுங்களா? ஸோ நிறைய சென்னை, மதுரை, அப்புறம் நிறைய ஏரியாவிலேருந்து தஞ்சாவூர் அங்கேருந்து வந்திருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ஐ பிலீவ் நிறைய நாட்டில் இருந்தும் இதே மாதிரி இங்கே எல்லாரும் கூடி உக்காந்து கர்த்தரை ஆராதிக்கிற நாள் வரப்போகிறது. இன்கிரைஸ்ட் மூலமாக அதை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு இன்கிரைஸ்ட்னா ஒன்று தான் ஞாபகம் வரும். நான் எப்போவுமே அதை சொல்லுவேன். எனக்கு கொடுத்த ரெவலேஷன், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். ஸோ மேலேயும் அவர் இருக்கிறாரு, உள்ளேயும் அவர் தான் இருக்கிறாரு. இது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கிற ஒரு சின்ன லேயர் தான் நீங்களும் நானும். அதான் இன் கிரைஸ்ட். புரியுதுங்களா? நாம அவருக்குள்ள ஒரு சின்ன கொஞ்சமாக தான் இருக்கிறோம். நமக்கு உள்ளேயும் மேலேயும் நம்மளை சுற்றிலும் அவர் தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி இந்த ஊழியம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய காரியங்களை இனி பயங்கரமாக வெளிப்பட போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது நம்ம ரொம்ப முக்கியமான நேரத்துக்காக கடந்து செல்கிறோம். ஜெபம் பண்றவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து பதிலை பெற்றுக்கொள்வார்கள். ஆராதிக்கிறவங்க தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவங்க தேவனையே கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது மூணுத்தையும் நம்ம மத்தியில் ஒருத்தர் கொண்டு வர போறாரு. அது நம்மளுடைய அருமையான ஊழியர் போதகர் தேவா ஆசீர் அவர்கள் வந்து ஆராதனை அன்று தேவனுடைய வார்த்தை நம்ம இதில் பகிர்ந்து கொள்ள போகிறார். நாம் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தேவனுடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துவோம்.